Hi friends, போன வீடியோவில் நம்ம பேசிக் டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டிராயிங் ட்ரா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் 3 டிராயிங் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் AutoCAD சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் POLYGON, ரிவிஷன் கிளவுட் அண்ட் ஸ்ப்ளைன், அதாவது ஸ்பெஷல் லைன்ஸ் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பேசிக் கமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது யூனிட்ஸ், லிமிட், ஜூம். ஸோ இந்த பேசிக் கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கிறங்க. ஏன்னா இந்த 3 டிராயிங் டூலுடைய யூசேஜ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் டிராயிங் ட்ரா பண்ணும்போது மட்டும் நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம பாலிகான் பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி OSNAP அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கிராஃப் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். இதில் OSNAPல உள்ள எல்லா பாக்ஸும் டிக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிகான். ஸோ அந்த பாலிகான் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பாலிகான் ஆர் பென்டகான் இந்த மாதிரி எதுவும் நம்ம டிராயிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிகான் என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதில் 6 சைட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அதில் வந்து 4 இருக்கும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றால 6 வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 6 கொடுத்து நான் என்டர் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் ஆஃப் தி பாலிகான் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து பாயிண்டில் செலக்ட் பண்ணிக்கோறேன். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து எடுத்துக்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 6 சைட்ஸினுடைய பாலிகான் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டூல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே உள்ள ஆர்த்தோ அப்படின்றத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் தான் இந்த லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஹரிசாண்டலை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரேடியஸ் வந்து கேட்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ரேடியஸ் 5ன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 5 ரேடியஸில் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிளில் எனக்கு ஒரு பாலிகான் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சர்க்கம்ஸ்கிரைப்டில் ஒரு பாலிகான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாலிகான் செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து எனக்கு 6 இருக்குது. ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் அதே சென்டர் பாயிண்ட் ஹரிசாண்டலாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இது வந்து OSNAP அப்படின்றதுல எல்லா பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணியிருந்தால் தான் அந்த இது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் மூலம் நம்ம வந்து ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இங்கே வந்து சும்மா ட்ராக் பண்ணி தான் இழுக்கிறேன், வேறு எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஸோ தள்ளி இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சென்டர் பாயிண்ட் நான் வந்து கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போனோட நம்ம யூஸ் பண்ண வந்து இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். ஸோ இந்த இடம் நம்ம சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு பாலிகான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் வச்சு நான் வந்து 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து நான் வந்து ரேடியஸ் வந்து ஒரே 5 தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பெசிஃபை ரேடியஸ் நான் வந்து 5 தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த 2 பாலிகானுடைய சைஸ்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஸோ இதனுடைய சென்டர் பாயிண்டில் கரெக்டாக நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 5 கொடுக்குறேன். ஸோ வந்து 5 வந்து ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருந்தேன், அதனால் எனக்கு 5ன்னு காமிக்குது. ஸோ காமிக்கல அப்படின்னா 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 5ல் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி நான் சர்க்கிள் எடுத்து அதே மாதிரி இதனுடைய சென்டருக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் ஒரு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி அதுக்கும் 5ன்னு சொல்லி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ 5ன்னு சொல்லி நான் என்டர் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளுமே வந்து 5 ரேடியஸ்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகானுக்கு வெளியே இருக்குது. அண்ட் செகண்ட் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகானுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னா. ஸோ உங்களுடைய பாலிகான் ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே க்ரியேட் ஆகும். அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ க்ரியேட் ஆகக்கூடிய பாலிகான் சர்க்கிளுடைய
சர்க்கம்ஃபரன்ஸில் டேஞ்சண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இந்த லைன் டேஞ்சண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதே பாலிகனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ திரும்பி நான் வந்து அதே சைட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து கேட்குது. ஸோ எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து நான் வந்து இந்த பாலிகானை வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா, மவுஸ் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாலிகானுடைய சைடு வந்து இங்கே வந்து எனக்கு கேட்கும். ஸோ போன தடவை எனக்கு சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து கேட்குது. ஸோ இப்போ எனக்கு சைடு லென்த் வந்து எனக்கு கேட்குது. ஸோ நான் வந்து அதே மாதிரி 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பாலிகானுடைய சைட் பார்த்தீங்கன்னா 5 mm வந்து எனக்கு இருக்கும். ஸோ டைமென்ஷனில் போய் நான் லீனியர் டைமென்ஷன் எடுத்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் டு என் பாயிண்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 5 mmல இந்த பாலிகானுடைய சைட்ஸ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாலிகான் டூல் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளவுட். ஸோ இந்த டூல் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டூல்லேயே நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் செலக்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மேஜராக இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங்கில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவிஷன் கிளவுட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் டிராயிங்லேயே பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் அந்த பார்ட்டை மட்டும் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரிவிஷன் கிளவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் டிராயிங்ஸ் பொறுத்தளவில். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்த இந்த 6 டூல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டூல்ஸ் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ரொம்ப வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரிவிஷன் கிளவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ செலக்ட் பண்ணி அதை அப்படியே மூவ் பண்ணிங்க, மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணாம். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரிவிஷன் கிளவுட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா மேகம், ஸோ கிளவுட் மேகம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிவிஷன் கிளவுட் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ திரும்பி நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ மவுஸை மட்டும் அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளவுட் ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ மினிமம் ஆர்க் லென்த் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 3 கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் வந்து கேட்குது. ஸோ இங்கே நான் வந்து ஒரு 8 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ க்ரியேட் ஆகக்கூடிய ஆர்க்குடைய மினிமம் மேக்ஸிமம் லென்த் வந்து இது வந்து காமிக்கும். ஸோ இந்த ஆர்க் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 mm வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதனுடைய ஆர்க் லென்த் பார்த்தீங்கன்னா 8 mm வந்து இருக்கும். ஸோ இதுதான். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் கொடுத்துருக்கேன். ஸோ திரும்பி ரிவிஷன் கிளவுட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டைப் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து 2 மெத்தட் வந்துருக்கு. நார்மல் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ட்ரா பண்ணது தான் நார்மல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலிகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வித் வந்து அதுக்கு வந்து இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி அதை வந்து மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மவுஸை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். ஸோ அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நார்மலுக்கும் கேலிகிராஃபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ திரும்பி கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பி ரிவிஷன் கிளவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் போய் ஸ்டைலில் நார்மல் வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பாலிலைன் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதனால் எஸ்கேப் கொடுத்து நான் இப்போ பாலிலைன் ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆர்த்தோ ஆனில் இருக்கிறதால எனக்கு வந்து ஹரிசாண்டலாக வருது. ஸோ பரவாயில்ல. ஸோ இது ஒரு பாலிலைன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி வந்து ரிவிஷன் கிளவுடாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் கிளவுட் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்து ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளவுடில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் மற்ற ரெக்டாங்கிளோ ஏதோ எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க்கும் ஆகாது. ஸோ நீங்கள் பாலிலைனில் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரிவிஷன் கிளவுடில் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளைன் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லைன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ கரு ஷேப்பில் நம்ம வந்து லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ளைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ எஸ்கேப் கொடுத்துறேன், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஸ்ப்ளைன் கமெண்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்த்தோ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் மூவ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லைன், அதாவது ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் மூவ் பண்ணி கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக எண்ட் பாயிண்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸோ இந்த கமாண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் லைன். ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி ஸ்பெஷல் லைன் எடுத்து ஸோ அதில் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் அப்படின்றது நம்ம பார்த்த கமாண்ட் தான் வந்து ஃபிட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிவி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபிட்டுக்கும் சிவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது ஸோ சிவி மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பாயிண்டில் இருந்து இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் செலக்ட் பண்ண அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு உள்ளேயே அந்த கர்வ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபிட் மெத்தட் வந்து உங்களுக்கு திரும்பி நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சிவி மெத்தடில் பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு உள்ளேயே அந்த ஸ்பைலைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நான் ஸ்பைலைன் எடுத்து அதே மாதிரி மெத்தடில் ஃபிட் மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது அந்த செலக்ட் பண்ண பாயிண்டில் இருந்தே அந்த கர்வ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வெளியே வந்து அந்த ஸ்பைலைன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக அந்த என் பாயிண்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இது ரெண்டும் தான் ஃபிட்டுக்கும் சிவி மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ செலக்ட் பண்ணி நான் வந்து டெலிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைனில் மெத்தடில் போய் சிவி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து எனக்கு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நாம் எடுத்தது வந்து சிவி மெத்தட். ஸோ சிவி மெத்தட் பொறுத்தவரை நம்ம எந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளைன் வந்து க்ரியேட் ஆகணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுற பாயிண்ட் மேலேயே வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா என்னோடய டிகிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் என்னோடய டிகிரியை வந்து நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். நான் இப்போ 5 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ளைனில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு உள்ள 5 டிகிரியில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 டிகிரியில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே கொடுத்தீங்கன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாது. ஸோ 1லேருந்து 10க்குள்ளே தான் இந்த வேல்யூ நம்ம வந்து கொடுக்க முடியும். கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டிராயிங் டூல்ஸ் பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் அண்ட் அதனுடைய ஷார்ட்கட்ஸ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நோட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.